ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவ்வளோ பிஸியான டேயில் என்னோடய வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. நேற்று ஆடி வெள்ளிக்கு சின்னதாக பூஜை பண்ணலான்ட்டு வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆடி வெள்ளி நாள்லே ஒரு தனி பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதே தான் நேற்று எங்கள் வீட்லேயும் ஆடி வெள்ளிக்கு சின்னதாக வீட்டில் பூஜை பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணோம், நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு என்ன ரெசிபிஸ்லாம் பண்ணோன்ட்டு வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டு வாசலில் அழகான கோலம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு பூ வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். எல்லா சாமிக்கும் பூ வச்சு முடிச்சாச்சு. தென் லாஸ்ட்டாக விளக்குக்கு பூ, இந்த ஜவந்தி பூ வைக்கலான்னு பார்த்தா நிற்கவே மாட்டேங்குது. ஒரு பூ அதை வைக்கவே முடியல. தென் நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்தேன், அந்த பூ எப்படி விளக்கில் வைக்கிறதுன்ட்டு. ஜவந்தி பூ 3 இல்லை 4 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. பூக்கட்டுற நூல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எப்பயும் போல் பூக்கட்டுற மாரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா 2-3 சுற்றி நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா அதை நம்ம விளக்கில் வச்சு பாருங்கள், சூப்பராக நிற்கும். அந்த நடுவில் வைங்க, அப்போ தான் நிற்கும். பார்த்தீங்களா? இந்த ஆக்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அழகாக பூ வச்சு சாமி ரொம்ப நம்ம டெக்கர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ண போகிறோம். வாங்க ஹெல்த்தி வேலையை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஜவ்வரிசியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க. கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச கேரட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்களேன், 1 பாட்லேயே சரி மாரி வருது. அதேமாரி அதே கடாயில் 1/2 லிட்டர் நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கேரட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. நம்ம சாஃப்ரான்லாம் ஆட் பண்ணலை. அந்த கேரட்டோட கலரு அந்த மில்கில் இறங்குது பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பாயசம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா நம்ம நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டியில் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் கலர் அப்படியே இருக்கும். நான் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்ச ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீமியான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாமிக்கு விளக்கேற்றி நம்ம ரெடி பண்ணி வச்ச பாயசத்தையும் சாமிக்கிட்ட வச்சு படைச்சாச்சு. இப்படி தான் நேற்று எங்களுக்கு ஆடி வெள்ளி அழகாக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நெக்ஸ்ட்டு வேறு ரெசிபியில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பை.